உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரல் மடலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனம் அருமே. கம்பராமாயண முற்றோதலின் 64வது அமர்வை எட்டியிருக்கிறோம். கார்கால படலம் ராமனுக்கு நீண்டதோ இல்லையோ நமக்கு நீண்டு கொண்டிருக்கிறது. 3வது அமர்வாக கார்கால படலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இன்றைக்கு கொஞ்சம் நேரம் கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது திட்டம். இன்றைக்கு சென்ற வாரத்தில் முன்மாரி காலம் முடிந்து முன்மாரி காலத்தில் ராமனும் இலக்குவனும் உரையாடி கொண்டிருந்ததெல்லாம் கழித்தோம். இப்போ பின்மாரி காலம் ஆரம்பிக்கும். பின்மாரி காலத்தில் ஒரு 50 பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்களை படிக்க ஆரம்பிக்கும். நெருங்கின நெடும்புதல் நெருங்கிய தரங்கம் குறைந்தன கரும்புதல் உதிர்ந்த உயர் குன்றம் மறைந்தன கடந்திசை வருந்தினர் பிரிந்தார் உறைந்தன மகன்றியோடும் அன்றில் உயிர் ஒன்றே பாசிழை அறம்பெயர் பழிப்புயில் அதல் அல்பு தூசு தொடர் ஊசல் தனிவெம்மை தொடர்வுற்றே வீசியது வாடை எரி வெந்த வெறி புல்வீழ் ஆசியில் அயல்வாதி என ஆசை புரிவார்களே வேலை நிலவுற்றன வெயில் கதிர் வெதுப்பும் சீதம் அழிவுற்ற உணர் உற்று உருவு செப்பின் காலம் அழிவுற்று உணர்தல் கண்ணது அளவு அல்லால் மாதை பகல் உற்றது என ஓர்வு அரிது மாதோ நெல்கிழிய நெற்பொதி நிரம்பின நிரம்பா சொற்கு இழிய நல்கெதிர்கள் தொகையவர் தூமென் பருக்கு இழி மணிப்படர் திரைப்பரல் பரதர் மூன்றில் பொற்கிழி விரிந்தன சினை பொது உண்மை நிறம் கருது கம்பு பகல் நின்ற நிதை நீவா அறம் கருது சிந்தை முனி அந்தனரின் ஆவி பிறங்கு அருநெடுங்குதி படப்பெயர்வு குன்று உறங்கத பிறங்கல் அயல் நின்ற உயர்வேடம். சொற்பொருளை பார்ப்போம், பாடலின் பொருளை பார்ப்போம். அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாம் வர்ணனை காட்சிகள் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு பெரிய ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் எதுவும். நிறைந்தன நெடுங்குளம் நெருங்கின தரங்கம் நிறைந்தன நெடுங்குள நெருங்கின தரங்கம் குறைந்தன கருங்குயில் குளிர்ந்த உய குன்றம் மறைந்தன தடந்திசை வருந்தினர் விரிந்தார் உறைந்தன மகன்றிலோடும் அன்றிலோடும் ஒன்றி. நிறைந்தன நெடுங்குளம் குளங்கள் எல்லாம் நிரம்பின. நெருங்கின தரங்கம் தரங்கம்னா அலைகள் நெருக்கமாக எழத் தொடங்கின. குறைந்தன கருங்குயில் கருங்குயில் கூவுவது நின்றது. மழைக்காலம் ஆக குயில் கூவுவது குறையும். குளிர்ந்த உயர் குன்றம் குன்று குளிர்ப்பன்ன கூதிர்ப்பானால் அப்படின்ட்டு நெடுநெல் பாடல சொல்ற மாதிரி குன்றமே உறைந்து போகின்ற அளவுக்கு ஆயிற்று. குளிர் அதிகமாயிற்று. மறைந்தன தடந்திசை பெரிய திசைகள் மேகங்களாலே மறைக்குண்டன. வருந்தினர் பிரிந்தவர்கள் வருந்தினார்கள். அகன்றில் இதுதான் நம்ம பார்க்க வேண்டும். அன்றில் அப்படிங்கிறது பெண் அன்றிற்பறவை, அகன்றில்ங்கிறது ஆண் அன்றிற்பறவை. மகன்றிலோடும் அகன் இதை உறைந்தன மகன்றில் அப்படிங்கிறதுக்கு உறைந்தன மகன்றில். மகன்றில் அப்படிங்கிறது ஆண் அன்றில் பறவை, அன்றில் அப்படிங்கிறது பெண் அன்றில் பறவை. ஆண் அன்றிலும் பெண் அன்றிலும் தத்தம் இணையை ஒன்று கூடி நின்றன.
பாசிழை அரம்பயர் பழிப்பில் அகல் அல்குல் தூசு தொடர் ஊசல் நனி வெண்மை தொடர் உற்றே வீசியது வாழ எரிவெந்த விரிப்புண் வீழ் ஆசில் அயில் வாழி என ஆசை புரிவார்கள். எரிவெந்த விரிப்புண் வீழ் ஆசில் அயில் வாழி என ஆசை புரிவார் மேல் பாசிழை அரம்பயர் பழிப்பில் அகல் அல்குல் தூசு தொடர் ஊசல் நனி வெண்மை தொடர் உற்றே வீசியதுவார். வாடை காற்றானது வீசியது. பசும்பொன்னால் ஆகிய அணிகலன்களை அணிந்த அரம்பையர்களுடைய ஆடையை அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிற ஊஞ்சலை தடவிக்கொண்டு வீசுகின்ற காற்று அவர்களை பார்த்ததனால் எழுந்த விரகதாபத்தினாலே ஏற்பட்ட மோகாவசத்தினாலே ஏற்பட்ட புண்கொண்ட நெஞ்சு கொண்ட ஆடவர்களை மீது இவர்களுடைய ஆடையிலும் ஊஞ்சலிலும் பட்ட காற்றானது அங்க போய் அவர்கள் மீது வீசாரு. கொஞ்சம் ஒரு இன்கிரீடியன்ட் கூடின மாதிரி அதுக்கு ஊஞ்சல் வெறுமனே வாடை காத்து அடிச்சாலே அதுல இதுக்கு கொஞ்சம் இன்கிரீடியன்ட் கூட சேர்த்து வேலை நிறைவுற்றன. கடல் எல்லாம் நிரம்ப பெற்றன. வெயில் கதிர் வெதுப்பும் சீலமழி விட்ட. முந்தின பாட்டுல ஒரு சினிமா பாட்டுல வரும், உன்னை தொட்ட தென்றல் என்று என்னை சொன்னது ஒரு செய்தி. உன்னை தொட்ட தென்றல் என்று என்னை தொட்டு சொன்னது ஒரு செய்தி. தென்றல் எடுத்தது உன்னை தொட்ட காட்டு என்னை தொட்டது அதுவே போதும் என்று பெண்மை என்னை கேட்டு ஒரு பழைய பாட்டு. நான் கேட்டது வேலை நிறைவுற்றன. கடல் எல்லாம் நிறைந்தன. வெயில் கதிர் வெதுப்பும் சீலம் அழிவுற்ற. சூரியனும் தன்னுடைய சுட்டெரிக்கும் தன்மையிலிருந்து மாறினான். புனலுற்று குரு செப்பின் காலம் அறிவுற்று உணர்தல் கண்ணல் அளவு அல்லால் மாலை பகல் உற்றது என ஒரு அறிவு மாதம் ஓர் வரிது மாதம் என்று ஓர்ந்து இது காலை இது மாலை என்று ஓர்ந்து அறிய முடியவில்லை. அது எப்படி ஆச்சுன்னு சொன்னா அதுல செப்பு தகடு போட்டு அதுல நடுவில் ஒரு ஓட்டையோட கூடிய ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. அது தண்ணியில அமிழ்ந்து கொண்டே வருகின்ற காலத்தை வைத்துக்கொண்டு நாழிகை கணக்கிடுவார்கள். இப்படி கண்ணல் என்கின்ற அந்த கருவியின் வழியாக மூலமாக காலத்தை கணிக்க முடிந்ததை எல்லாம் வாட்சை வச்சுன்னு நமக்கு பொழுது தெரிகிற மாதிரி இல்லாம பொழுத வச்சுன்னு இது நாள் இது பகல் இது இரவு என்று பிரித்து சொல்ல முடியல. எப்பவும் ஒரே இருட்டு, எப்பவும் ஒரே அந்தகாரமாக இருந்தது. நெல் கிழிய நெற்பொதி நிரம்பின நிரம்ப சொற்கு இழிய நல் கிளிகள். பெண்களுடைய பேச்சுக்கு நிகராக பேச முடியாத தோற்று போன கிளிகள் பெரிய பெரிய வைக்க போற மாதிரி நெல் பொருள் பெரிய பெரிய குவியல்கள். அந்த குவியல்களுக்கு உள்ளே போய் குடைந்து கொண்டு உள்ளே சென்று பதுங்கின. அப்படி பதுங்குகின்ற காரணத்தினால அதுல இருக்கக்கூடிய நெல்லானது உதற தொடங்கியது. உள்ள குடைந்து கொண்டு போய் இந்த கிளிகள் எல்லாம் உள்ள போய் பதுங்கிக் கொள்கின்றன. இது ஒரு காட்சி. தோகையாளர் தூமன் பற்கு இழி மணிப்படர் திரை ஒழுங்கினது. பெண்களுடைய புன்னகையின் ஒளிக்கு முன்னாலே தோற்று போன முத்து கூட்டங்களானது கடலிலே போய் கடல் திரையிலே போய் ஒளிந்து கொண்டன. வரதர் முன்றில் நெய்தல் நிலத்த மக்களுடைய முன்பக்கத்துல வாசலுக்கு முன்னால பொற்கிழி விரிந்தன. சினை பொருள் புன்னை பொற்கிழியை அவிழ்த்து வைத்ததை போல பொதுடுதல் அப்படின்னு சொன்னா நிறைய பெறுவது, நிரம்ப பெறுவது. அதாவது அந்த ஒண்ணு கிளிகள் நெற்போரிலே போய் பதுங்கி நெல் கொட்ட ஆரம்பித்தது. இன்னொரு பக்கத்துல
முத்துக்கள் எல்லாம் சிதறி போய் பதுங்கி கொண்டன. எதற்கு? பெண்களுடைய சிரிப்பின் அழகுக்கு தோற்றோடி கடலிலே பதுங்கி கொண்டன. இன்னொரு பக்கத்தில் பரதருடைய பரத அதாவது செம்படவ மக்களுடைய வீட்டு வாசலிலே பூத்த புன்னைகள் எல்லாம் பொன் கிழி பொன்னாளாகிய இந்த பொன்னை பொதிந்து வைத்த கிழியை அவிழ்த்து விட்டது போல புன்னையானது பூக்க ஆரம்பித்தது. இது மறையில அது விண்டர் அந்த சீசனுக்கான பூ. நிறம் கருகு கங்குல், கருத்து நிறம் தோன்றுகின்ற கருத்து விளங்குகின்றதாகிய கங்குல் பகல் நின்ற நிலை நீவா நீங்காமல் பகலும் இரவும் ஒரே போல இருடாகவே இருக்க அறங்கருது சிந்தை முனி அந்தணரின் ஆலி பிறகு அது நெடுந்துளி பட பெயர்வில் குன்றில் உறங்கல பிறங்கல அயல் நின்ற உயர் யானைகள் எல்லாம் அறம் கருதுகின்ற சிந்தையுடைய முனிவர்களுடைய மனமானது எப்படி வைராக்கியமாக ஒரே இடத்துல நிற்கிறதோ அப்படி மழைத்துளி பட நகராமல் இருந்த இடத்தை விட்டு பிசகாமல் அப்படியே நெட்ட சிலை மாதிரி நிக்க தொடங்கின. உறங்கல் இல்லை, தூங்கவும் இல்லை. பிறங்கல் அயல் நின்ற பிறங்கல் மலைப்பக்கங்களில் அசையாமல் நின்றபடி இருந்தார். எல்லாம் இப்போ எல்லாம் ஸ்டில் பிக்சர். இந்த இடத்துல நெடுநல்வாடையிலையும் இதை காட்டுவார். இந்த பிக்சர் மாமேகம் மறப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ அப்படின்ட்டு இந்த பிக்சர் நெடுநல்வாடை. மேகல் மறப்ப மாடுகள் எல்லாம் மேய்ச்சலை மறந்து கொண்டு ஆகாயத்தை பார்த்து அப்படியே நிற்கும். இந்த மாதிரி பிக்சர் எல்லாம் காமிச்சுட்டு வராங்க. இப்ப சொல்ற இந்த 10 பாடல்கள் கழித்து இதே யானை பிஹேவியரை என்ன மாதிரி காட்டுறாங்க. சந்தினடையின் படலை வேதிகை தடந்தோர் அந்தியிடு அகில்புகை நுழைந்த குளிர் அன்னம் மந்தி துயில் உற்றமொழி வன்கடுவனங்க இந்தியம் அவித்ததனி யோகியின் இருந்த ஆசில் சுனை வாலருவி இளையர் ஐம்பால் வாசமனம் நாரலில வானமணி வன்கால் ஊசல் வரிதான இதன் ஒன்மணிகள் விண்மேல் வீசலில வானநெடு மாரிதுளி வீச கருந்தகைய தன்சினைய கைதை மடல்காதல் தருந்தகைய போதுகளை இல்புடை தயங்க பெருந்தகைய பொற்சிறை ஒடுக்கி உடல் பேரா இருந்த குரு கின்படை பிரிந்தவர்கள் என்ன பதங்கள் முகில் ஒத்த இசை பல்கிமிரு பண்ண விதங்களில் நடித்திடு விகற்ப வழிமேவும் மதங்கியரை ஒத்தமையில் வைகுமர மூல தொதுங்கின உழைக்குல மழைக்குல முழக்க விளக்கொளி அகில்புகை விழுங்கமளி மென்கும் விளைக்குமிடை மங்கையரும் மைந்தர்களுமேற தளத்தரு மலர்த்தவி சிகந்து நகு சந்தின் துளைத்துயில் உவந்து துயில் உற்ற குழல் தும்பி சந்தின் அடையின் படலை வேதிகை தடந்தோறும் அந்த இடு அகில்புகை நுழைந்த குளிரணம் அகில்புகையில் நுழைந்தன குளிரணம் மந்தி துயில் உற்ற முளை வன்கடுவன் அங்கத்து அட்டாங்க யோகத்துல 5 புலன்களையும் அடக்கி இருக்கக்கூடிய முனிவர்களைப் போல என்று பொருள். சந்தின் அடையின் படலை சந்தன மரங்களின் இலையினாலே வேயப்பட்ட பர்ணசாலைகளின் உள்ளே ஹோமகுண்டங்கள் வேதிகை தளம். அங்க ஹோமகுண்டங்கள்ல அகிர்புகை எழுந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பக்கத்துல அந்த பர்ணசாலைகளுக்குள்ளே நுழைந்த அன்னப்பறவைகள் நேரம் இந்த ஹோமகுண்டத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து குளிர் காய்கின்றன. மயிர்பீலி எல்லாம் உரையில போடுவாங்க. சந்தன கட்டையெல்லாம் சும்மா கிடக்கும், கல்லெல்லாம் சும்மா கிடக்கும்.
பலகனி பக்கம் போற கதவை நல்லா அழுத்தி சாத்திருப்பாங்க. அந்த மாதிரி சந்தன கிளைகளாலே வேயப்பட்ட பர்ணசாலையின் உள்ளே அமைக்கப்பட்ட ஹோமகுண்டங்களுக்கு அருகிலே போய் அன்னங்கள் குளிர் காய்ந்தன. மந்தி துயில் உற்ற முளை. குகையிலே பெண் குரங்குகள் தூங்கின. கடுவன் ஆண் குரங்குகள் இந்தியம் அவித்த தனி யோகியின் இருந்த. அஷ்டாங்க யோகத்துல அங்கத்து இந்தியம் அவித்த. அஷ்டாங்க யோகத்துல தன்னுடைய இந்திரியங்களை அடக்கிய யோகியர்களை போல கடுவன் இருந்ததாம். அதாவது குரங்கு ஆக்டிவிட்டி இல்லாம இருந்ததுன்னு சொன்னா அதனுடைய இதுவும் குரங்குனுடைய ஆக்டிவிட்டி குரங்கு வந்து குளிர்னால இவ்வளவு பண்ண முடியாம இருக்கு. இவ்வளவு டீடைல்டா காட்சிகள். கடுவன் பூனைங்கிறது வந்து அது வேற ஒரு வகை. வெறுமனை கடுவன் சொன்னா அது ஆண் குரங்கு. கழுகு பிடி மாதிரிதான் கடுவன் மந்திங்கிறது. ஆசல் சுனை வாலருவி ஆயிழையர் ஐம்பால் வாச மனம் நாரலில ஆன. மணி வன்கால் ஊசல் வருதா. இந்த காட்சி உங்களுக்கு நினைவான காட்சி தான். மணி வன்கால் ஊசல் வருதான. இதன் ஒன்மணிகள் விண்மேல் வீசல் இலவான. நெடுமாறி துளி வீச. நெடுமாறியின் துளி வீச வீச ஆசில் குற்றமற்ற சுனைகளிலே அருவிகளிலும் ஐம்பால் ஐந்து கூறுகளாக வகுக்கப்பட்ட கூந்தலை உடைய பெண்களுடைய வாசமனம். அவர்கள் மேலே பூசப்பட்ட அவர்கள் மேலே பூசிக்கொண்டிருக்கிற வாசனை திரவியங்கள் முதலாகிய மற்ற வாசனை பொருட்கள் எல்லாம் அந்த அருவியிலும் சுனையிலும் கலக்கவில்லை. அந்த குளங்கள் சுனை பொய்கை எல்லாவற்றிற்கும் இந்த வாசனை இல்லாம போய்விட்டது. அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கிற இடத்துல யாரும் குளிக்கல. மணி வன்கால் ஊசல் வருதான. மணிகள் இழைக்கப்பட்ட நல்ல திண்மையான கால்களில கட்டப்பட்ட ஊஞ்சல்கள் வருதாய். அங்க ஆடுறதுக்கு ஆள் இல்ல. இதன்னா பரன் அர்த்தம். இந்த ஆலோலம் பாடுவாங்க பெண்கள்லாம். அந்த இதுல உட்காந்து குழி வெட்டுறதுக்கு கிழி வெட்டுறதுக்கு உட்கார்ந்து இருப்பாங்களே, அதுதான் இதன் பரன். இந்த பரன் மேல இருந்து ஆகாயத்தை நோக்கி விட்டெறிகிறார்கள். ஆகாயத்தைனாக்கா பறவைகளை நோக்கி விட்டெறிந்தார்கள் வைரக்கற்களை. அந்த வைரக்கற்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது வானம். வைரக்கற்கள் தான் வீசுவாங்க. அப்படி ஒரு கணக்கு. இதுல வந்து பலவிதமான இதெல்லாம் உண்டு. இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பாலகண்டத்திலேயே ஒரு இந்த மாதிரியான இதை வந்து சிலப்பதிகாரத்திலும் உண்டு. சிலப்பதிகாரத்தை காதுல இருந்து தோட கட்டி கோழியை விரட்டினாங்க அப்படின்ட்டு ஒரு அதை வந்து கல்கி வந்து அதை பார்த்துட்டு அது கோழி தானே தின்னுட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கதையை மாற்றி எழுதின மாதிரி. அந்த மாதிரி நிறைய வர்ணனைகள். இந்த மாதிரி இதுல கூட அயோத்திகாண்டத்துல கூட ராமரோட தேரோட வேகத்தை குறைக்கிறதுக்காக மகளிர் வந்து அவங்களோட ஆபரணங்கள் கழட்டி வீசினாங்க. கருந்தகை தன் சினைய கரிய நிறைமுடையதும் தாழை மடல். கைதை மடல்னா தாழை மடல். தாழம்பூ பெருசா நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு தாழம்பூக்கு பக்கத்திலையும் கூட்டம் கூட்டமாக அதை கோதியது போல நாரை கூட்டம் இருக்கு. நாரை இருக்கும். நாரை இருந்தாலும் நீண்ட மூக்கால அது கோதிக்கொண்டு இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, இது என்னமோ பிரிவு துயரால அது வருதுற மாதிரியும் அதுக்கு இது ஆறுதல் சொல்ற மாதிரி கற்பனை பண்றோம். கருந்தகைய தன் சினைய கைதை மடல் குளிர்ந்த கிளைகளை உடைய.
தாழம்பூவின் மடலானது காதல் தரும் தகைய போது கலையில் புடை தயங்க நிறைய ஆறுதல் கூறும் சுற்றத்தாரை போல நிறைய பூத்திருக்க பொற்சிறை ஒடுக்கி பெருந்தகைய பொற்சிறை ஒடுக்கி உடல் பெயராது இருந்த குருகின் பெடை பிரிந்தவர்கள் குருகின் அந்த அங்க இருக்கக்கூடிய நாடை பறவைகள் எல்லாம் அதை கோதி விட்டு கொண்டு அமர்ந்து இருக்கின்ற காட்சியை பார்த்தால் பிரிவாற்றமையெல்லாம் பிரிந்திருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற காட்சியை போல இருந்தது. பதங்கள் இதுதான் ஒரு இது கூட சொன்னேன், போன வகுப்புல கூட அது குறிப்பிட்டேன். பதங்கள் அப்படின்னு சொன்னா நீர்ப்பறவைகள். இந்த நீர்ப்பறவைகள் ஒலிக்கின்ற ஒலியானது பெரிய முழவுகளை இயக்குவது போல, தாளங்களை மத்தளங்களை ஒலிப்பது போல இருந்த கட 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 கடன்னு ஒலிக்கக்கூடிய பறவைகள் ஒரு பக்கம் ஒலிக்க, அதற்கு சுத்தி கூட்டுவது போல வண்டுகள் பாட, பல் நிமிரு பண்ண, நிமிருனா பண்டு, இதுக்கு தாளம் போடுவது பறவைகளுடைய ஒலி, சுத்தி கூட்டுவது வண்டுகள், பல விதங்களில் நடிப்பு விகற்ப வழிமேவும் மதங்கிற ஒத்த மயில், ஆடுகின்ற பெண்களை ஒத்தன மயிர் கூட்டங்கள். இப்போ அங்கெல்லாம் இயக்கம், யானைக்கு இயக்கம் அடங்கியது, மந்தி அடங்கியது, கடுவனுக்கு இயக்கம் அடங்கியது. எதுக்கு இயக்கம் என்ன அடங்கலை அப்படின்னு சொன்னா, பறவைகளுக்கு, இந்த நீர்ப்பறவைகளுக்கு இயக்கம் அடங்கலை, மயிலுக்கு இயக்கம் அடங்கலை. இதுதான் அவங்களுடைய சீதம். இதுதான் இந்த மாதிரியான காட்சிகளை தீட்டி கொண்டு வருகிறான். ஒதுங்கிய மதங்கியர ஒத்த மயில், அந்த அப்படிப்பட்ட மயில்கள் தங்கி இருக்கக்கூடிய மரங்களின் அடியில கூட்டம் கூட்டமாக மான்கள் உழைக்குலம் மழைக்குலம் முழக்க, மேகங்கள் இடிக்கவும் மேகத்தின் ஒலியை ஒத்து பதங்கள் நீர்ப்பறவைகள் ஒலிக்கவும், அதற்கு சுத்தி கூட்டுவது போல வண்டினங்கள் ஒலிக்கவும், மேகங்கள் ஆடவும், அது மயில்கள் ஆடவும், அதை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்தை போல மான் கூட்டமானது அந்த மயில் கூட்டம் தங்கி இருக்கக்கூடிய மரங்களுக்கு அடியிலே கொண்டு பதுக்கி கொண்டு நின்று விடும். நீர்ப்பறவைகள் மேகங்களை ஒத்த. விளக்கு ஒளி அகிர்புகை விழுங்கு அமளி, மென் கொம்பு இழைக்கும் இடைமய மங்கையரும் மைந்தர்களும் ஏற, தளத்தகு மலர் தவிசை இகந்து நகு சந்தின் துளைத்துயில் துயில் உற்ற குளித்தம்பி. ஆண்களும் பெண்களும் படுக்கையில சென்று சேர்கிறார்கள். அந்த அறையில விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கின் ஒளி மங்கி போகும்படி அகிர்புகையானது எழும்பியிருக்கிறது. இப்படி ஒரு ரொம்ப லோ லைட், அங்கேயே ஒரு விளக்கு தான் இருக்கு. அந்த விளக்கினுடைய ஒளி மங்கி போகும்போது அகில் புகை. இப்படிப்பட்ட அமளியில ஆண்களும் பெண்களும் சேர்கிறார்கள். விளக்கு ஒளி அகில் புகை விழுங்கு அமளி, விளக்கு ஒளி அகில் புகை விழுங்கு அமளி. விளக்கு ஒளியை அகில் புகையானது விழுங்குகின்ற படுக்கையில மென்கொம்பு இழைக்கும் இடை மங்கையரும் மைந்தர்களும் ஏற, ஆண்களும் பெண்களும் இப்படி போய் சேர, இப்படிப்பட்ட படுக்கையில போய் சேர, தளத்தகு மலத்தவிசு இகந்து நகு சந்தின் துயில் ஊர்ந்து துயில் உற்ற குளித்தம்பி. எப்போதும் தங்கி இருக்கக்கூடியதாகிய தாமரைப்பூ குளிர்ச்சி அதிகமாகிவிட்ட காரணத்தினால அந்த தாமரை பூக்களை விட்டு சந்தன மரங்களில் இருந்த துளைகளிலே போய்
வண்டுகள் மொய்க்க ஆரம்பித்தன. உள்ளுக்குள்ள போய் பதுங்கி கொள்ள ஆரம்பித்தன. வெளியில தலையை காட்ட முடியாம இருந்தது. இருக்க இருக்க மழை ஜாஸ்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்போ they are withdrawing their activity. அடுத்து படிங்க. நானே கொஞ்சம் கேட்சப் பண்ண வேண்டியது, அதனால தான் ஊத்துறாங்க. நடுவில் 2 பாட்டு விட்டா இல்லை. தாமரை மலர்தவிசி இகந்து தகை அன்னம் மாமரம் நிறைத்தொகு பொதும் பொருளை வைக தேமரம் அடுக்கு இதனிடை செறி குரம்பை துரு மருவு எயிற்றியரோடு அன்பர் துயிலுற்றார். சொல்றீங்களா? 81 பாட்டு. 81 ஆரம்பிக்கணும். 39 பாட்டு போயிடுச்சு. இல்ல தாமரை மலர் தவிசு இகந்து தகை எண்ணம் தகை அன்னம் மாமரம் நிறைத்தொகு பொதும்பர் உழை வைக தேமரம் அடுக்கு இதனிடை செறி குரம்பை தூமருவு எயிற்றியரோடு சொல்றேன் நீங்க அன்பர் தாமரை மலர்தவிசி இகந்து தகை அன்னம் மாமரம் நிறைத்தொகு பொதும்பர் உழை வைக தேமரம் அடுக்கு இதனிடை செறி குரம்பை. குரம்பைனா குடிசை. குரம்பை அடுத்து அது ஒண்ணு. வெங்கூட்டுக்கிட்ட வரம்பை எடுத்து மருகும். அப்போ அது அபிராமி என்ன உடம்பாடு இல்லாத இது திருவாசகத்துல முழு புழு குரம்பையில் கிடந்து அப்படின்னு குரம்பை தனித்தொழிய அது அது முட்டை. இது வந்து பறவை கூடு ரெண்டு அர்த்தம் இருக்கு. இது வந்து இதன் இப்பதான் பார்த்தோம். இந்த பறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அகை அன்னமானது தன்னுடைய தாமரை மலரின் தவிசை விட்டு எப்போதும் தாமரை மலரிலே தங்கி இருக்கக்கூடியதான அன்னம் அந்த இடத்தை விட்டுது மாமரம் நிறைந்த பொதும்பர் உழை பெரிய சோலைக்குள்ள சென்று அன்னங்கள் தங்க ஆரம்பித்தாங்க. அதாவது எவ்வளவு தூரம் அதுகளுக்கெல்லாம் தண்ணி அழுத்து போச்சு அப்படிங்கிறது என்னுடைய குறிப்பு. தேமரம் அடுக்கு பெரிய பெரிய மரங்களை அடுக்கி பரன் கட்டி அந்த பரன்களுக்கு மேலே அமைந்திருந்த குடிசை தூமருவு எழுச்சியோடு வேட்டுவ பெண்களும் வேடர்களும் வேற ஒண்ணும் இல்ல காரியம் 2 பேரும் துயில் விட்டாங்க. வள்ளி புடை சுற்றி உயர் சிற்றலை மறந்தோடு எல்ல அருமறி குழுளோடு அண்டர்கள் இருந்தார் கல்லறின் ஒழித்து உழல் நடுங்கொழு கழுது ஒடுங்கி முள் எயிறு தின்று பசி மூழ்கிட இருந்த வள்ளி புடை சுற்றி உயர் சிற்றலை மறந்தோர் எள்ளரு மறி குருளோடு அண்டர்கள் இருந்தார் கல்லறின் ஒழித்து உழல் நெடுங்கழுது ஒடுங்கி முள் எயிறு தின்று பசி மூழ்கிட இருந்த. இது பயங்கரமான வள்ளினா கொடி, வள்ளினாலும் கொடி, வள்ளினாலும் வள்ளி புடை சுற்றி கொடிகள் சுற்றி இருக்கின்ற. புடைனா பக்கங்களிலே கொடிகள் சுற்றி இருக்கின்ற. உயர் சிற்றிலை மரந்தோறும் உயர்ந்து நிற்கின்ற சிறிய இலைகளையுடைய மரங்களிலே மரந்தோறும் அதாவது அந்த மரங்களின் கீழே எள்ளரு மறி குருளோடு எள்ள அரு இகழத்தகாத தன்மை கொண்ட நல்ல மரினா ஆடு, மரி என்கிற ஆட்டுக்குட்டி பிரபஞ்சன் துள்ளு மரியா மனது பலி கொடுத்தேன் தாய்மானவன்
அந்த ஆட்டுக்குட்டிகளோடு அண்டர்கள்னா ஆயர்கள், இடையர்கள், தங்களுடைய ஆட்டுக்குட்டிகளோடு அந்த இடையர்கள் இருந்தார்கள். கள்ளரின் திருடர்களைப் போல ஒளிந்து கொண்டு நெடுங்கழுதுனா பெரிய பேய் கூட்டங்கள், கழுதுனா பேய் கூட்டங்கள் திருடர்கள் மாதிரி ஒளிஞ்சிருக்கு. முள் எயிறு தின்று முட்கள் போன்ற தங்களுடைய கூறிய பற்களையே மென்று கொண்டு, ஏன்னா யாரும் செத்து விழ மாட்டேங்கிறாங்க நினைக்கிறேன் மழை காலத்துல. வெளியில வந்தாதானே ரொம்ப பசியோட இருந்துதான் பேய்கள்லாம். பேய் பசிங்கிற மேல பல்லைய தின்னலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு பசியா இருக்கிறது. சிறமையில்